ஓகே, இப்போ நம்ம பண்ண போற லேப் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் லேப். ஸோ 2 டைப்பா டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஒன்னு சர்வர் மூலியமாவும் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் பண்ணி பார்க்க போறோம். சிஸ்கோ ரவுட்டர் அதுலயும் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபி எனபிள் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 2 டைப் ஆஃப் டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன் பார்க்க போறோம். எப்படி கிளைண்ட்ஸுக்கெல்லாம் டிஹெச்சிபி சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வச்சுக்கோங்க. தென் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணிக்கிறதுக்கு சுவிட்ச் வச்சுக்கோங்க. சுவிட்ச் வச்சுட்டு எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் இன்டகிரேட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க, ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எதுக்குமே ஐபி அட்ரஸ் இல்லை, எந்த கம்ப்யூட்டர்ஸ்க்குமே ஐபி அட்ரஸ் இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் வேணும். அதுக்கு நான் டிஹெச்சிபி வயா ஐபி அட்ரஸ் கொடுக்க போறேன். டிஹெச்சிபி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்ச சர்வர் கண்டெய்ன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் சர்வீஸ். இந்த சர்வர்ல நிறைய சர்வீஸ் இருக்கு. ஆனா இந்த சர்வரை ஏன் நான் டிஹெச்சிபி சர்வர்னு சொல்றேன்னா, அதுல ஒன்லி ஒன் சர்வீஸ் தான் ரன் ஆக போகுது, டிஹெச்சிபி சர்வீஸ். இந்த டிஹெச்சிபி சர்வீஸ் எனபிள் பண்ண போற சர்வர் ஐபி வந்து 10.0.10 அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் இந்த சர்வரை நான் கான்ஃபிகர் பண்ணணும், டிஹெச்சிபி சர்வரை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க. 10.0.10 கேட்வே தேவையில்லை, சேம் நெட்வொர்க் உள்ள தான் இந்த டிஹெச்சிபி சர்வர் டிப்ளாய் பண்ண போறோம். ஜஸ்ட் கொடுக்குறேன், கேட்வே தேவையில்லை பட் கொடுக்குறேன். சர்வீஸ் போயிட்டு அதுல டிஹெச்சிபி இருக்கா சர்வீஸ், இந்த சர்வீஸை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்க. சர்வீஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நல்லா கவனிங்க, டிஹெச்சிபி சர்வரை வச்சு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இந்த கிளைண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு இல்லை. ஆப்ஷனலா இந்த டிஹெச்சிபி சர்வர் மூலியமா சப்நெட் மாஸ்க்கும் கொடுக்க வைக்கலாம், கேட்வேவும் கொடுக்க வைக்கலாம், டிஎன்எஸ் சர்வரும் கொடுக்க வைக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் வரும்னு இல்லை. டிஹெச்சிபி மூலியமா டிஹெச்சிபி சர்வர் மூலியமா ஐபி அட்ரஸ் மட்டும்தான், டிஹெச்சிபி சர்வர் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு மட்டும் இல்லை, சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ் இது 3 இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வைக்கலாம் டிஹெச்சிபி சர்வர் மூலியமா. அது நான் இங்க கொடுக்குறேன் பாருங்க. நான் இந்த சர்வர்ல போயிட்டு டிஹெச்சிபி சர்வர் கிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த டிஹெச்சிபி சர்வர் கிட்ட இப்போ யாருன்னா ஐபி அட்ரஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 10.0.1 கேட்வேவும் கூட டிஎன்எஸ் சர்வர் ஐபி, நான் சும்மா டம்மியா டிஎன்எஸ் சர்வர் ஐபியும் கொடுக்குறேன். தென் ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 10.0.20 இருந்து வரணும், இல்ல 10.0.21 இருந்து அசைன் ஆகணும். அப்போ 20 அட்ரஸ், ரிமைனிங் இருக்கிற 20 அட்ரஸ் என்னாச்சு, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன், நம்ம எதனா யூஸ் ஆகும் ஸ்டாட்டிக்கா கம்ப்யூட்டர்ஸ்ல அசைன் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். டிஹெச்சிபி சர்வர் கிட்ட என்ன சொல்றேன்னா, 10 நெட்வொர்க்ல ஐபி அசைன் பண்ணா நான் அசைன் பண்ற ஐபி 21ல இருந்து இருக்கணும் ஹோஸ்ட். இப்போ இங்க பூல் எதுவுமே செட் ஆகல. நீங்க இப்ப சேவ் கொடுத்தீங்கன்னா பூல் செட் ஆகும். சேவ் கண்டிப்பா கொடுக்கணும். செட் ஆயிடுச்சா? ஓகே, பூல் செட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க டிஹெச்சிபி டு சுவிட்ச் டு டிஹெச்சிபி கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு PC1, ஒரு PC2, ஒரு PC3, ஒரு PC4. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஐபி அட்ரஸ் கேட்க போறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், PC1ல போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் போயிட்டு டிஹெச்சிபி கொடுத்தா எனக்கு என்ன ஐபி அட்ரஸ் இந்த கிளைண்ட்டுக்கு வரணும்.
என்ன இப்படி சொல்லணும் 20 10.0.0.21 கொடுத்தீங்கன்னா நம்ம நினைச்சது அவுட்புட் வரணும். வந்திருக்கா 10.0.21ன்னு. ஸோ டிஹெச்சிபி மூலியமா ஐபிஎஸ் மட்டும் வரல, சப்நெட் மாஸ்க், கேட்வே, டிஎன்எஸ், இத்தனை இன்ஃபர்மேஷன் எவ்வளவு நேரத்துல கொடுத்தாரு? fraction of secondsல. ஜஸ்ட் டிஹெச்சிபி ஐபி கேளுங்க. 10.0.22 வருதா லைனா? தென் 10.0.23 சே 10.0.23 வராது. PC3க்கு 10.0.23 வராது. நான் PC4 10.0.24 அப்படின்னு வருவார். ஓகே, பர்ஃபெக்டா வருதா அவுட்புட்? சரி, யாருக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்தேன், எந்தெந்த பிசிக்கு எந்தெந்த மேக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்தேன்னு டிஹெச்சிபி சர்வர்ல டேபிள்ல நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இங்க வந்து பார்க்க முடியல, ஆனா ரியல் டைம்ல பார்க்கலாம். இங்க அந்த டேபிளே இல்ல, ரியல் டைம்ல பார்க்கலாம். சரி லிசன், இது சர்வர் வச்சு பண்ணிருக்கோம். அதே இப்ப நான் என்ன பண்றேன், ரவுட்டர் வச்சு பண்ண போறேன். அதே ரவுட்டர் வச்சு பண்ண போறேன். ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, HR, சேல்ஸ். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு லேண்ட் நெட்வொர்க்கையும், இது ஒரு லேண்ட் நெட்வொர்க், இது ஒரு லேண்ட் நெட்வொர்க். இந்த ரெண்டு லேண்ட் நெட்வொர்க் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ரவுட்டர்ல எப்படி டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்றது? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல இருக்கிற ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 172.16.1/16/8. இப்ப ரவுட்டர்ல, இந்த ரவுட்டர்ல CLI போயிட்டு எனபிள் கான்ஃபிகரேஷன் டெர்மினல், fast ethernet interface, fast ethernet 0/0, IP address 10.0.1.2.0.0, no shut, interface fast ethernet 0/1, IP address 172.16.0.1.2.0.0, no shut, exit, show IP interface brief போட்டீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸுக்கும் பர்ஃபெக்டா ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கு. ஒரு ரவுட்டர் தான், ஆனா அந்த ஒரு ரவுட்டர்ல ரெண்டு டிஹெச்சிபி சர்வர் இப்போ எனபிள் பண்ண போறேன். ஒரு டிஹெச்சிபி சர்வர் 10 நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ் கொடுக்கும், இன்னொரு டிஹெச்சிபி சர்வர் 172.16 நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ் கொடுக்கும். ஒரு சர்வர் அந்த மல்டிபிள் டிஹெச்சிபி சர்வர் பண்ணலாம் ரவுட்டர்ல. அதை இப்போ பண்ணி காட்ட போறேன். ரவுட்டர் போங்க, ரவுட்டர்ல கான்ஃபிகரேஷன் டேபிள் போங்க. எப்படி ஒரு டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகர் பண்றது, அதுக்கு ஐபி டிஹெச்சிபி பூல் நீங்க இப்போ கான்ஃபிகரேஷன் பண்றீங்க. என்ன கான்ஃபிகரேஷன்னா ஒரு டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவலி இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்றேன். இவங்க யாரு? HR டிபார்ட்மெண்ட். அப்ப HR டிபார்ட்மெண்ட்னா இப்போ நான் இந்த டிஹெச்சிபி சர்வர் யாருக்குன்னா HR அப்படின்னு பேர் கொடுத்துறேன். இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா நேம் கொடுக்க சொல்லும். நேம் HR கொடுத்தாச்சு. தென் இப்போ அந்த HR டிபார்ட்மெண்ட் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க? நெட்வொர்க் வந்து 10.0.10 நெட்வொர்க் 258.0.0.0 சப்நெட் மாஸ்க்கு கையோட கொடுத்துடணும். இந்த நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. என்னது? ஆமா, நெட்வொர்க் தான் கொடுக்கணும், நெட்வொர்க் ஐடி கொடுக்கணும், ஐபி கொடுக்க கூடாது. சரி, இப்போ இந்த HR என்ற டிஹெச்சிபி சர்வர் கிட்ட என்ன சொல்ற, இந்த நெட்வொர்க்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடு. நான் நெட்வொர்க் ஐடியை சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ஹோஸ்டுமே அவர் கவுண்ட்ல வந்துருவார்.
ஸோ இந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ஐபி ஹோஸ்ட்டுக்குமே ஐபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுவார். ஹோஸ்ட் ஐபிஎஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவார் டிஹெச்சிபி சர்வர். நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர் தான் கேட்வே 10.0.1. கேட்வேவும் வரணும், டிஎன்எஸ் சர்வரும் வரணும். 8.8 சும்மா டம்மியா கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சர்வருக்குள்ள இந்த நெட்வொர்க்குக்கு ஐபிஎஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த நெட்வொர்க்ல இருந்த ஐபிஎஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தென் டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர்னா டிஃபால்ட் கேட்வேன்னு அர்த்தம். இதையும் சேர்த்து கொடு, டிஎன்எஸ் சர்வரையும் சேர்த்து கொடுக்குன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. எக்ஸிட். நெக்ஸ்ட் ஐபி டிஹெச்சிபி பூல் சேல்ஸுக்கு நெட்வொர்க் 170.16.0 258.258.0.0 டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர் கேட்வேவும் சேர்த்து கொடு, டிஎன்எஸ் சர்வரும் சேர்த்து கொடு. நம்ம பண்ணல டிஹெச்சிபி சர்வர் 2, அது எப்படி செக் பண்ணுவீங்க? ஷோ ஐபி டிஹெச்சிபி பூல் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஷோ ஐபி டிஹெச்சிபி பூல் கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற அந்த 2 சர்வர் காட்டும். ஒன்னு ஹெச்ஆர் டிஹெச்சிபி சர்வர், இன்னொன்று சேல்ஸ் டிஹெச்சிபி சர்வர். 2 டிஹெச்சிபி சர்வர் காட்டுறாரா? காட்டுறாரு. ஹெச்ஆர் டிஹெச்சிபி சர்வர் என்ன சொல்லுதுன்னா, என்னால இத்தனை ஹோஸ்டுக்கு ஐபிஎஸ் கொடுக்க முடியும் சொல்லுது. 16.7.7.2.16 ஹோஸ்ட் ஐபி கொடுப்பேன், இத்தனை ஹோஸ்டுக்கு கொடுப்பேன்றாரு. தென் இதுல இருந்து இது வரைக்கும் கொடுப்பேன்றாரு. இவர் என்ன பண்றாரு? சேல்ஸ் என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், ஏன்னா பி கிளாஸ் 65,534 ஹோஸ்டுக்கு தான் கொடுக்க முடியும்ன்றாரு. இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஐபிஎஸ் கொடுப்பேன்றாரு. நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஐபி டிஹெச்சிபி எக்ஸ்க்ளூட் 10.0.100 1ல இருந்து 10.0.100 வரைக்கும் தொடவே கூடாது. ஐபி எக்ஸ்க்ளூட் அட்ரஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சர்வர் கிட்ட சொல்றேன், ஹெச்ஆர் டிஹெச்சிபி சர்வர் கிட்ட சொல்றேன், ஏ டிஹெச்சிபி 10.0.1ல இருந்து 10.0.100 வரைக்கும் தொடாத, அதுக்கு மேல ஐபிஎஸ் கொடு அப்படின்னு இவருக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிசில இப்போ நான் ஐபி வந்து கேட்கிறேன். ஐபி கேட்டா என்ன ஐபிஎஸ் வரணும்? எனக்கு 10.0.101 வரணும். வருதா? தென் இந்த பிசில 102, இந்த பிசில 103. பர்ஃபெக்டா வராரா? சரி, டிஹெச்சிபில இருந்து ஐபிஎஸ் வருது. அப்ப டிஹெச்சிபி சர்வர்ல போய் நான் செக் பண்றேன். ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங்ஸ் போட்டீங்கன்னா இந்த மேக்குக்கு இந்த ஐபிஎஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றது இதான் டிஹெச்சிபி டேபிள். இந்த கிளைண்ட்டுக்கு எந்த கிளைண்ட்? இந்த கிளைண்ட்டுக்கு 50A8 அப்படின்ற மேக்குக்கு, இந்த மேக்குக்கு இந்த ஐபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். டேபிள்ல நோட் பண்ணிருக்கா? இந்த கிளைண்ட்டுக்கு இந்த ஐபிஎஸ் ப்ரொவைட். 3 பேர் வாங்கியிருக்காங்கன்றத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்க. சரி, இப்போ நான் இந்த பிசிக்கு வந்து நான் ஐபி கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஐபி என்ன வரும்? இந்த பிசில இருந்து இப்பதான் ஐபி கேட்கிறேன். என்ன ஐபி வரும்? இல்ல எக்ஸ்க்ளூட்லாம் பண்ணல. தஸ்லிமா என்ன ஐபி வரும்? 170.16.0. 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இல்ல 111ல இருந்து ஸ்டார்ட். 1 வருமா 2 வருமா? 1 முனிஷா பார்த்தசாரதி 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 2ஆ? ரெவின் 1 சார். 1. சரி, ஓகே. டிஹெச்சிபி அப்படின்னு கேட்டா எனக்கு 2 தான் வருது, 1 வரல. ஏன்னா ஆல்ரெடி ரவுட்டர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, கான்ஃபிளிக்ட் அடிக்கும். அதனால ஒரு தெளிவா அந்த எரர் வருதா? எரர் வரல. இங்க எரர் காட்டும் ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட் அப்படின்னு. 2 தான்.
தென் இவர்கிட்ட ஐபி அட்ரஸ் வந்து கேட்டீங்கன்னா இந்த பிசில ஐபி அட்ரஸ் டிஹெச்பில இருந்து கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் வரும் 3 4 கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் கிளாஸ் என் பண்ணும் இதுல இன்னும் சிலர்லாம் இருக்குது ஷோ ஐபி டிஹெச்பி ஹெச்ஆர் மட்டும் காட்டு அப்படின்னா ஷோ ஐபி டிஹெச்பி பூல் ஹெச்ஆர் டிஹெச்பி மட்டும் உங்களுக்கு காட்டும் அதே ஷோ ஐபி டிஹெச்பி பூல் போட்டீங்கன்னா மொத்த டிஹெச்பி சர்வரும் காட்டும் இந்த ரவுட்ல எத்தனை டிஹெச்பி சர்வர் இருக்குது அப்படின்றத காட்டும் வேற என்ன இருக்கலாம் அப்படின்னா பைண்டிங் கான்ஃபிளிக்ட் இதுல காட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை பைண்டிங்ஸ் பூல் இது யூஸ் பண்ணிக்கணும் ஓகே